வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் அந்த ஆஸ்பெக்டில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எமோஷன்ஸ்னு சொன்னால் நிறைய பார்த்தோம். என்வி, ஜெலஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ் அப்படின்னு நிறைய வரிசையாக பார்த்துட்டு வரோம். இந்த அடிப்படையில் சில சமயம் சின்ன பசங்க என்ன பண்ணோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தே வில் bluff ஆர் தே வில் டெல்லிங் லைஸ் அப்படின்னு. அப்போ நம்ம சொல்லிக் கொடுப்போம், டெல்லிங் லைஸ் நோபடி லைக்ஸ். அதனால் என்ன செய்யணும், எப்போவுமே ஸ்பீக் த ட்ரூத் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வரத்துக்கு இது ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டு பி அட்ஹர்டு. ஏன்னு கேட்டால், நிஜத்தை சொல்கிறதுக்குன்னு உண்மை பேசணும்னு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்திட்டோமான எப்போவுமே உண்மையை சொல்லும். ஆனால் சௌரியமாக இருக்குதுன்றதுக்காக உண்மை சொல்லணும், இது ஒருவேளை அம்மா திட்டுவாங்கன்னு சொல்கிறதுனால அதை உண்மையை சொல்லாமல் இருக்கணும், பொய் பேசணும் அப்படின்ற அந்த ஒரு ட்விஸ்டிங் பிஹேவியர், இல்லாட்டி போனால் எவேடிங் த ட்ரூத் அப்படின்ற பிஹேவியர்லாம் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. இது சில நேரத்தில் இப்போ நான் சொல்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு கேட்டால், சில வீட்டில் பேரண்ட்ஸே அப்படி தான் இருக்கிறாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி பொய் பேசுறது, இல்லை ஆளுக்கு தகுந்த மாதிரி நெகட்டிவ் பேசுறது, இல்லை நிஜத்தை சொல்லாமல் இருக்குது, இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு பிஹேவியரில் ஒரு ஃப்ரெஷ்னஸ், பிஹேவியரில் ஒரு ஜென்யூன்னஸ் இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸும் பொய் பேசுகிறதும் எங்கேயுமே இடம் கொடுக்காது. அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்டால், அட் த எண்ட் ஆஃப் த ஒரு வாரத்தில் தன்னை போய் பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன காட்டி கொடுக்கணும், எமோஷ்னலி அன்ஸ்டேபிள். தட் இஸ் வை ட்ரூத் அண்ட் எமோஷன், ட்ரூத் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் ஹாப்பினஸ், இட் ஷுட் கோ டுகெதர். ரொம்ப பொய் பேசுகிறோம், இல்லாட்டி ரொம்ப நிஜத்தை சொல்லாமல் இருக்கோம், வி ஆர் எவேடிங் த ட்ரூத் ஆர் வி ஆர் சப்போசிங் த ட்ரூத், ரெண்டும் இருந்தாலும் these two are totally different. Evading the truth is totally different from suppressing the truth. அதாவது உண்மையை சொல்லாமல் இருக்கலாம், இல்லை உண்மையை மறைக்கலாம், உண்மையிலேருந்து தள்ளி போய் வேறு அதுக்கு அதே போல் இருக்க மாதிரி அது ஒரு பொய்யை நிஜம் போல் சொல்லி வைக்கலாம். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், மக்களே போல்வர் கயவர். ஒருத்தன் ஒரு பொல்லாதவனாக இருக்கான், அசடாக இருக்கான், இல்லாட்டி போனால் மக்கா இருக்கான், தீயவனாக இருக்கான், தீய பழக்கங்களை கொண்டு இருக்கிறான் அப்படின்னா ஹவு வி கேன் ஐடென்டிஃபை ஹிம், அவனை எப்படி நம்ம அடையாளம் காண்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அடையாளம் காண்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மக்களே போல்வர் கயவர் அப்படின்னு சொன்னார். ஒரு நல்லவனுக்கும் தீயவனுக்கும் பை ட்ரெஸ், பை ஆக்டிவிட்டீஸ் நம்ம எந்த விதத்துலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, வித்தியாசம் கண்டுக்க முடியாது. பழகினா மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த அடிப்படையில் நம்ம ரொம்ப பொய் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிச்சிக்கணும், தே ஆர் எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னு கேட்டால், ரொம்ப பொய் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, மேலே மேலே பொய் சொல்கிறாங்க, ஒரு பொய்க்கு தொடர்ச்சியாக இன்னொரு பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு பொருள். ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எல்லாத்தையுமே கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. கூகுள் லைஃப் ஸ்டைலெல்லாம் சொல்லிக் கொடுக்காது இல்லையா. ரியாலிட்டியை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணணும். ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணால் தான் அதில் இருக்கிற நெளிவு சுழிவு, இல்லாட்டி போனால் சுலபமாக இல்லை அந்த கடினமானதா இல்லை எளிமையானதா அப்படின்றது நம்ம அப்போ தான் தெரிய வரும். அதனால் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பீக் த ட்ரூத், உண்மை பேசு, பொய்யை மற அப்படின்றத ஒரு குழந்தைகளோட பிஹேவியர்லேருந்து வளர்த்து வைக்கலாம், லேட் சைல்ட்ஹுட்லேருந்து. ஆனால் இது வளர்ந்தவங்க கூட இதை அனுசரிக்கலாம். வளர்ந்தவங்க அனுசரித்தாதான், தாய் தகப்பன், வீட்டில் இருக்கிற பெரியவங்க, தாத்தா பாட்டி அப்படி இருக்கிறவங்களாம் எப்போவுமே உண்மையை பேசுகிற ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கிட்டா அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டால், பிள்ளைங்களும் அவங்கள பார்த்து கற்றுக்குவோம். ஏன்னா ரோல் மாடல் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால் ஹவு டு ஹாவ் தி சஸ்டெயின்டு வே ஆஃப் ஸ்பீக்கிங் ட்ரூத் அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்